அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில், பாக்கியா, ஜெனி 3 பேரும் உட்காந்து பொங்கல் ஆர்டர் எடுக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஜெனி என்ன பண்றாங்கன்னா, ஆண்டி பொங்கல் ஆர்டர்லாம் எடுத்தாச்சு, சரி அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க போகிறீங்க, ஏதாச்சும் ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனிமா கேட்குறாங்க. உடனே பாக்கியா இல்லை ஜெனி, என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்தாச்சு, அதை நம்ம ரொம்ப குவாலிட்டியாக அண்ட் குவான்டிட்டியும் கரெக்டாக நம்ம கொடுக்கணும், நம்மளோட பேர் எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாது, பார்த்து பார்த்து பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் உட்காந்துட்ருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்ருக்கிற நம்ம எழில் ஒரு பக்கம் என்ன பண்ணாமல், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு தான் அப்பா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கண்டிப்பாக விழுந்தடிச்சு செய்ய அவர் தயாராக தான் இருக்கார். போனால் போதும், இந்த ஒரு டைம் நீங்கள் அவர்கிட்ட உதவி கேளுங்க. என்ன தெரியாத ஒரு ஆளை வச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரதை விட அவங்க க்ளவுட் கிச்சனில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான குக்குங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், நீ கொஞ்சமே யோசிக்காத, அப்பா கிட்ட உதவி கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாங்க. இதை நம்ம பாக்கியாவும் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் எப்படி நம்ம உதவி கேட்குறது, எனக்கு கொஞ்சம் கூட அவர்கிட்ட உதவி கேட்கவே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, நம்மளோட ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகா கோபி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக நடந்துக்கிறாங்க. கோபி, உண்மையிலே நீங்கள் பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் உங்கள் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ஒரு பக்கம் கோபி கிட்ட பேச, உடனே கோபி ராதிகா, உண்மையிலே பாக்கியா இந்த அளவுக்கு வெல் டேலண்டடாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்லை, அதாவது நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பாக்கியா வேற, இப்போ இருக்கிற பாக்கியா டோட்டலாக வேற, பக்காவாக பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் டைனிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம பாக்கியா வராங்க. பாக்கியா கோபிக்கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு உங்களால் உதவி ஆகணும், நீங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே கோபி என்ன உதவி பாக்கியா, என்ன உதவி வேணாலும் கீழே கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. பாக்கியா அப்படி என்ன உதவி கோபிக்கிட்ட கேட்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.